இப்படி ஒரு விமான விபத்து அண்மையில் நடந்திருக்கிறதா என்று தேடி பார்த்தால் கூட இல்லை என்றுதான் தோன்றுகிறது. பொது நிறுவனங்கள் எல்லாவற்றையும் இந்த அரசு தனியாருக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சில பேரை நீக்கிவிட்டு சில பேரை சேர்க்கிறார். உடனே அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் சேர்த்தவர்களை எல்லாம் விலக்கிவிட்டு அவர் புதிதாக சேர்க்கிறார். என் வீட்டிலேயே வந்து ஜெய்ஹிந்த் என்று சத்தம் போடுகிறார்கள். அன்புமணியால் தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் எல்லாம் என் வீட்டுக்கு வருகிறார்கள் என்கிறார். நான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக என்னை தள்ளி வைத்திருக்கிறார். மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி முருகனை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள் வர முயற்சிக்கிறது. அனைவருக்கும் என் அதிர்ச்சியும் வேதனையும் கலந்த வணக்கங்கள். நேற்றைக்கு நடந்திருக்கிற அந்த விமான விபத்தும் ஏற்பட்டிருக்கிற உயிர் இழப்புகளும் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு வணக்கம் சொல்லிக் கொள்வதற்கான நேரம் இது இல்லை என்பதை உணர்த்துகிறது. இப்படி ஒரு விமான விபத்து அண்மையில் நடந்திருக்கிறதா என்று தேடி பார்த்தால் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. ஏர் இந்தியா விமானத்தை அரசாங்கம் டாடா நிறுவனத்திற்கு 2021 அக்டோபரில் பேச்சுவார்த்தை தொடங்கி 2022 ஜனவரி 27 அன்று ஒப்படைத்தது. இதை தனியாரிடம் கொடுத்ததால் தான் விபத்து நேர்ந்திருக்கிறது. அரசு நடத்தியிருந்தால் விபத்தே வந்திருக்காது என்று சொல்லிவிட முடியாது. அரசு நிறுவனங்கள், அரசு நடத்துகிற எல்லா துறைகளிலும், ரயில்வே துறை எல்லாவற்றிலும் விபத்துகள் நேரத்தான் செய்கின்றன. ஆனாலும் ஒன்றை நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு போர்க்கப்பல்கள் இத்தனை இருக்கின்றன, இத்தனை போர் விமானங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் கணக்கு சொல்கிற ஓர் அரசு தனக்கென்று பயணிகளுக்கான ஒரு விமான போக்குவரத்தையும் வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டது. பொது நிறுவனங்கள் எல்லாவற்றையும் இந்த அரசு தனியாருக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வேதனையும் நமக்குள் இருக்கிறது. இந்த விமான பயணங்களே இனிமேல் ஆபத்தானவை என்று கருத முடியுமா என்றால் இல்லை. எல்லா பயணங்களிலும் ஆபத்து இருக்கலாம். எந்த பயணமும் செய்யாத அந்த அகமதாபாத்துக்கு அருகிலே இருக்கிற மருத்துவர்கள் விடுதியிலே இருந்த மருத்துவர்கள் எத்தனை பேர் இறந்து போனார்கள். விமானம் தங்கள் வீட்டின் தலையிலே வந்து விழும் என்று யாராவது நினைத்திருப்பார்களா? எனவே ஆபத்து என்பது வாழ்க்கையில், உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் இந்த விமான விபத்து பற்றி நாம் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களுக்குள்ளேயே இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. பொதுவாக அப்படி ஒரு ஆபத்து வருகிற போது விமானிகள் மேடே என்று உரக்க சத்தமிடுவார்களாம். அப்படி அந்த விமானி சொல்லியிருக்கிறார். ஆனால் எதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. எந்த ஒன்றையும் தீர்மானிப்பதற்குள் அந்த விமானம் நிலை தடுமாறி அப்படியே மேலே இருந்து கீழே விழுந்திருக்கிறது. விழுந்த உடனே தீப்பற்றி எரிந்திருக்கிறது. ஏனென்றால் அது அகமதாபாத்திலிருந்து லண்டன் வரைக்கும் செல்கிற விமானம் என்பதால் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த எரிபொருளில் எல்லோரும் எரிந்து போய்விட்டார்கள். 230 பயணிகள், 12 விமான பணியாளர்கள், விமானிகள் உட்பட 242 பேரில் மிகப்பெரிய அதிசயமாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. 241 பேர் இறந்து போய்விட்டார்கள். ஒரே ஒருவர் விஷ்குமார் ரொமேஷ் என்கிற ஒருவர் மட்டும் பிழைத்திருக்கிறார். அவர் நடந்து போவதாக பிபிசியில் செய்தி காட்டினார்கள். அந்த ஒருவரை பார்ப்பதற்காக நான் உடனே அங்கு செல்ல இருக்கிறேன் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறார். ஒருவர் பிழைத்து விட்டார் என்பது அதிசயம்தான். 241 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோமே. மருத்துவக் கல்லூரி விடுதியிலே மதிய உணவு எடுத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்று இன்னமும் தெரியவில்லையே. ஏன் இப்படி ஒரு விபத்து நடந்தது? இதற்கான காரணம் என்ன? இயந்திர கோளாறா, மனிதர்களின் பிழையா என்பதையெல்லாம் கண்டறிய வேண்டும். ஆனாலும் இது மறக்க முடியாத துயரமாக இருக்கிறது. எல்லாம் கடந்து போகும் என்பார்கள். இது கடந்து போவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்பது போல தெரிகிறது. அந்த விமானத்திற்குள் இருந்த கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்கிற வரையில், ஆரஞ்சு வண்ணத்திலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்கிற வரையில் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்கிற வலையொலியிலே பால்கியா சர்மா சொல்லியிருப்பது போல அந்த கருப்பு பெட்டியிலிருந்து வருகிற செய்திகள் வரும் வரை எல்லாம் யூகங்கள் தான். கருப்பு பெட்டியிலே 2 விதமான பதிவுகள் இருக்கும் என்கின்றனர். ஒன்று அந்த விமானத்தினுடைய வேகம், விமானத்தினுடைய இயந்திரங்கள் பற்றிய செய்திகள். இன்னொன்று அந்த விமானியினுடைய அறைக்குள் பேசப்பட்ட ஒரு சின்னதாக கிசுகிசுக்கப்பட்ட செய்தி கூட அந்த கருப்பு பெட்டியிலே பதிவாகி இருக்குமாம். அதை பார்த்த பிறகுதான்
என்ன நேர்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சியினுடைய செய்தி அந்த கருப்பு பெட்டி கடலில் விழுந்தாலும் அழியாது, நெருப்பில் வெந்தாலும் அழியாது என்று கூறுகின்றனர். கருப்பு பெட்டி வர வேண்டும், ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இருப்பினும் இப்படிப்பட்ட ஒரு விபத்தை எண்ணி பார்ப்பதற்கே கடினமாக இருக்கிறது. வாழ்க்கை இவ்வளவுதானா என்று தோன்றுகிறது. இங்கே இருந்து லண்டனுக்கு புறப்பட்டவர்களில் எத்தனை பேர் எத்தனை கனவுகளோடு போயிருப்பார்கள், என்னென்ன நோக்கங்களுக்காக புறப்பட்டிருப்பார்கள். எல்லோரும் இறந்து போனார்கள் என்பதை விட எரிந்து போனார்கள். வெறும் கறிக்கட்டைகளைத்தான் எண்ணிக்கைக்கும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவ்வளவு ஒரு துயரமான நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் வேறு எந்த செய்தி குறித்தும் பேசுவது பொருத்தமாக இருக்காது என்றாலும் எல்லாவற்றையும் நம்மால் ஒதுக்கி வைத்து விடவும் முடியாது. இந்த துயரங்களுக்கு இடையிலும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் பற்றியும் எல்லாம் நாம் சிந்திக்கவும் பேசவும் வேண்டி இருக்கிறது. இந்த துயரத்திற்காக இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்கு எதையும் பேச முடியாது என்று நடைமுறையில் முடிவெடுக்க வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது அது ஒரு பக்கத்தில் வேடிக்கையாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சில பேரை நீக்கிவிட்டு சில பேரை சேர்க்கிறார். உடனே அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் சேர்த்தவர்களையெல்லாம் விலக்கிவிட்டு அவர் புதிதாக சேர்க்கிறார். ஒருவர் சமூக வலைத்தளத்தில் எழுதியிருந்தார், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சியா அல்லது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா என்று கேட்டிருந்தார். அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மின் என்று சொல்லுகிறவர்கள், நிர்வகிக்கிறவர்கள் ஒருவரை விலக்குவார்கள், இன்னொரு நிர்வாகி சேர்ப்பார். அப்படி இவர்கள் வாட்ஸ்அப் குரூப்பு தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது என்கிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏன் இப்படி ஒரு மிகப்பெரிய மோதல் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிறது? அது அவர்களினுடைய உட்கட்சி சண்டை என்றோ குடும்ப சண்டை என்றோ நாம் தள்ளிவிட முடியாது. என்றைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமியை அழைத்து கொண்டு தைலாபுரத்துக்கு போய் வந்தாரோ அதற்கு பிறகு இது மிக தெளிவாகிறது. இதற்குள் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும். இதில் ராமதாசும் மோசம், அன்புமணியும் மோசம் என்று தள்ளிவிடுவதை விட எங்கோ ஓரிடத்தில் ஒரு நியாயம் ஒழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். எனக்கென்னவோ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசுகிற போது கிடைக்கிற சில செய்திகள் இந்த போராட்டம் எதன் அடிப்படையிலானது என்பதை உணர வைக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசுகிற நேரத்தில் சொல்லுகிறார், என் வீட்டிலேயே வந்து ஜெய்ஹிந்த் என்று சத்தம் போடுகிறார்கள். அன்புமணியால் தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் எல்லாம் என் வீட்டுக்கு வருகிறார்கள் என்கிறார். இது ஒரு மிக கவனமாக குறித்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு. பாரதிய ஜனதா கட்சியோடு தான் போக வேண்டும் என்று அன்புமணியும், அது வேண்டாம் என்று மருத்துவர் ராமதாசும் கருதுவதாக இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பெரிய மகிழ்ச்சி, என் வீட்டில் வந்து ஜெய்ஹிந்த் என்று கத்துகிறார்களே என்று சொல்லுகிற அளவுக்கு ராமதாஸ் அவர்கள் இன்னமும் அந்த உணர்வுகளோடு மிச்சப்பட்டு தான் இருக்கிறார் என்பது புரிகிறது. எனவே இது முழுக்க முழுக்க அரசியல். இதற்கு மேல் இதில் வெறும் சொந்த சண்டை என்று நாம் கருதிவிட முடியாது. பழைய புராணத்தில் நாம் படித்திருக்கிறோம், நாரதர் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்தார், அந்த மாம்பழத்தால் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் சண்டை வந்தது என்று புராண கதை சொல்லும். மறுபடியும் மாம்பழத்தால் ஒரு குடும்பம், ஒரு கட்சி இரண்டுபட்டு போயிருப்பதை இப்போது நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்தில் இதற்குள் இருக்கிற அரசியலை புரிந்து கொள்வது என்பது மிக முதன்மையானது. இதில் உள்ளே புகுந்து பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லா வேலைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. இந்த மாதிரியான சதி வேலைகள், கட்சியை உடைப்பது, உடைத்த கட்சிகளை இரண்டையும் தங்கள் பக்கம் சேர்த்து கொள்வது என்பன போன்றவை நெடுநாட்கள் நிலைக்காது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இப்படி இருக்கிற போது இந்த அப்பா பிள்ளை சண்டை இங்கே மட்டும்தான் நடக்கிறது என்று அல்ல. பழ கருப்பையா அவர்களுக்கும் அவருடைய தமிழ் மகன் கரு பழனியப்பனுக்கும் இடையிலும் கூட கடந்த ஒரு வாரமாக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நான் வெறும் அப்பா பிள்ளை சண்டையாக பார்க்கவில்லை. அதில் ஒரு தத்துவ சண்டை இருக்கிறது, ஒரு அடிப்படை கொள்கையிலான சண்டை இருக்கிறது. கரு பழனியப்பன் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார், பழக்கருப்பையா அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் ஏதுமில்லை, ஆனால் நான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக என்னை தள்ளி வைத்திருக்கிறார். என்னுடைய இன்னொரு தம்பி அவர் இஸ்லாம் மதத்திலே சேர்ந்ததற்காக அவரை வீட்டுக்குள் வரக்கூடாது என்கிறார் என்று சொன்னால், மேடைகளிலெல்லாம் முற்போக்கு கருத்துக்களை பேசுகிற பழ கருப்பையா அவர்கள்
தன் குடும்பத்துக்குள் சாதிக்கும் மதத்துக்கும் எவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை உடையவராகத்தான் அவர் இருக்கிறார் என்பதும் தெளிவாகிறது. இந்த சாதி மதம் பற்றி பேசுகிற போது மிக நல்ல தீர்ப்பு ஒன்றை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதையும் நாம் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னால் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ரமேஷ் அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் மிக நல்ல தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய பிள்ளைகள் இருவரும் சாதியற்றவர்கள், மதமற்றவர்கள் என்று சான்றிதழ் வேண்டும் என்று கேட்டால் அதை கொடுக்க மறுக்கிறார்கள் என்று வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் மிக அருமையான ஒரு தீர்ப்பை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். யாரேனும் அப்படி கேட்டால் அவர்கள் விருப்பப்படி சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருப்பது மிகுந்த வரவேற்புக்கு உரியது. அந்த வரிகள் எனக்கு அப்படியே நினைவிலே இருக்கின்றன. அவர்கள் கூறுகிறார்கள், "We call upon the government of Tamil Nadu to pass necessary government orders with specific instruction to the revenue authorities that all applications should entertain positively seeking the grant of certificate of no caste, no religion." இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய ஆணையினுடைய கடைசி பக்கத்தில் இருக்கிற அந்த வரிகள். அதாவது, நாங்கள் சாதி மதமற்றவர்கள் என்று எங்களுக்கு சான்றிதழ் வேண்டும் என்று யாரேனும் விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்களை அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும்? They have to entertain positively. அதை சரியாக ஏற்றுக்கொண்டு சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான தீர்ப்பு என்று சொல்ல வேண்டும். இதில் எல்லோரும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே இனி சாதியற்றவர்களாக, மதமற்றவர்களாக ஆக வேண்டும். இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது, அதையும் என்னால் உணர முடிகிறது. இப்படி சாதியற்றவர்கள் என்று சொல்லி நாம் வெளியே வந்துவிட்டால் போராடி பெற்ற இடஒதுக்கீட்டு உரிமைகளை இழந்து விடுவோம் என்பது உண்மைதான். நாம் இடஒதுக்கீட்டுக்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இந்த தமிழ்நாடு தான் அந்த சமூக நீதியினுடைய முன்னோடியாக இருந்திருக்கிறது. எனவே அதில் ஒரு பெரிய இழப்பை நாம் சந்தித்து விடுவோம். அது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? குறைந்தது அரசாங்கத்தினுடைய இந்த உரிமைகளை பெற வாய்ப்பில்லாத அவர்கள் முற்படுத்தப்பட்ட சாதியினர் என்று சொல்லப்படுகிறவர்களாவது பகுத்தறிவாளர்கள் எல்லோரும் முதலில் முன்வந்து தாங்கள் சாதியும் மதமும் அற்றவர்கள் என்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பு எப்படி இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நல்ல தீர்ப்பு. அதை நாம் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய வேண்டும். மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி முருகனை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள் வர முயற்சிக்கிறது. ஏற்கனவே அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு இறுதியில் தேர்தலில் தோற்று போனார்கள் என்பதை நாம் அறிவோம். திரு முருகன் அவர்கள் பொறுப்பில் இருந்தபோது திருத்தணியிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வேலை எடுத்துக்கொண்டு வேல் யாத்திரை என்று ஒன்று நடத்தினார்கள். முருகனை இவ்வளவு நாள் அவர்களுக்கு நினைவிலே இல்லை. திடீரென்று முருகனை நினைத்து கொண்டு, ஏனென்றால் தமிழ்நாட்டில் ராமரோ கிருஷ்ணரோ செல்லுபடியாக மாட்டார்கள். முருகன் என்றால் தான் அது இங்கே நிலைக்கும். ஏனென்றால் இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, முருகன் தமிழ் கடவுள் என்று. கடவுள் உண்டு இல்லை என்கிற 2இல் ஒன்று தானே தவிர, பிறகு அவர் தமிழ் கடவுள், இந்தி கடவுள், தெலுங்கு கடவுள், வன்னியர் கடவுள், முதலியார் கடவுள் என்றெல்லாம் இருக்க முடியுமா என்பது ஒரு புறம். ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களிடம் தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் கூடுதலாக இருக்கிற கட்டத்தில் முருகருக்கு விழா எடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. என்ன வேடிக்கை என்றால், நீங்கள் கட்சி மாநாடு நடத்துவதென்றால் கட்சியின் பெயரால் நடத்த வேண்டும், அதை கடவுளின் பெயரால் நடத்தக்கூடாது. கடவுளை இவர்கள் நம்புகிறார்கள் என்பதில்லை, கடவுளை வைத்து ஏமாற்றவே காலகாலமாக முயற்சி செய்கிறார்கள் என்பதற்கு இது அடிப்படை. ஆனால் அவர்கள்தான் ஏமாந்து போகிறார்கள். எப்படி சொல்கிறேன் என்றால், போன முறை வேல் யாத்திரை நடத்தினார்கள். ஆனால் வேல் யாத்திரை நடத்திய அத்தனை இடத்திலும் திருத்தணியிலே இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் திமுக கழகம்தான் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஒரு வேடிக்கையான முரண். இப்போது அங்கு இன்னொரு சிக்கலும் எழுந்திருக்கிறது. வழக்கறிஞர் தமிழ் ராசேந்திரன் அவர்கள் இந்த செய்தியை எனக்கு அனுப்பியிருந்தார். அங்கே இருக்கிற அனைத்து சமயங்களின் பாதுகாப்பு மையம் என்கிற பெயரில் ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினர் மதுரையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைத்திருக்கிற பல கோரிக்கைகளில் ஒன்று, நீங்கள் அந்த விழா நடத்தும் போது முருகா போற்றி, இறைவா போற்றி என்றுதான் முழக்கமிட வேண்டுமே தவிர ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடக்கூடாது என்று. இதிலேயே எத்தனை குதர்க்கம் உள்ளே இருக்கிறது பாருங்கள். முருகனுக்கு விழா எடுப்பார்களாம்,
ஆனால் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுவார்களாம். முருகனுக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் என்ன தொடர்பு? குறைந்தது முருகா போற்றி என்றாவது சொல்லுங்கள் என்று அந்த ஒரு சமயம் சார்ந்த குழுவினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நமக்கு முருகனை பற்றியும் ராமனை பற்றியும் கவலை இல்லை. நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கலாம், எந்த மதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடாது. செய்ய நினைத்தால் தமிழ்நாட்டில் ஒரு நாடும் வெற்றி பெற முடியாது. நன்றி, வணக்கம்.